ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெலின் ஷியான். இன்றைக்கி நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் சூப்பரான ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்து வெளிப்பக்கம் வந்து நம்மளுக்கு மெயின் கிளாத் இருக்கணும். அந்த மெயின் கிளாத்தில் நம்ம வந்து லைனிங் கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கமாக வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இதை இப்படி அடித்து நம்ம நெக்லைனும் இடுப்பும் அடித்து நம்ம திருப்ப போகிறோம். அதனால் வெளிப்பக்கமாக வச்சு நல்ல பக்கம் வச்சு இந்த மாதிரி அடிச்சுட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அடிச்சுட்டு நம்ம திருப்ப போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் எல்லாமே இதில் டீட்டெயில்டாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விட்டோம் பார்த்திங்களா, இடுப்பு உயரம், அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தச்சுக்கிறோம். ஓகேவா, இந்த மாதிரி தச்சுட்டு இப்போ இதை எடுத்து உள்பக்கமாக நம்ம திருப்பிக்க போகிறோம். அதுக்கிடையில் இப்போ நம்ம தச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஐடியா கிடைக்கும். ஓகேவா, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கார்னர் கட் கொடுத்துக்கலாம். அந்தந்த கார்னர் கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. தையலை கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வந்து உள்பக்கமாக இப்படி கையை விட்டு இப்படி திருப்பிக்க போகிறோம். இப்போ நமக்கு நெக்லைனும் இன்விசிபிளாக ஃபினிஷ் ஆகிடுச்சு, இடுப்பும் இன்விசிபிளாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு படிமான தையல் போடணும். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்களா, அதனால் நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டு படிமான தையல் போடாமல் ஃப்ரண்ட் பீஸை நம்ம தச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸை தச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இடையில் நீங்கள் இப்போ படிமான தையல் போட வேண்டாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த வந்துடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல பக்கமாக வச்சு இதை வந்து நெக்லைனை இதையும் ஃபினிஷ் பண்ணுங்கள். இதையும் நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். அதனால நல்ல பக்கம் வச்சு தான் நம்ம லைனிங் கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ணுறோம். இது இந்த மாதிரி அடிச்சுட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணிடாதீங்க, அப்படியே வச்சு இப்போ நெக்லைன் வந்து ஓப்பன் பக்கம் இந்த பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, அதே ஓப்பன் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி அதே லைனை அந்த இது ஆப்போசிட்டாக ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி வச்சு இங்கே ஒரு தையல் போட்டுக்கோங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை தச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பீஸை நீங்கள் மாற்றி வச்சுருவீங்க. அப்போ உங்களுக்கு அது தப்பாக போயிடும், திரும்ப பிரிக்கிற மாதிரி வந்துடும். ரெண்டு சைடுமே ஒரே சேம் அளவுக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து தச்சிடுவீங்க. இது நிறையா மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் என்னோட தையலில். அதனால் அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் ரெண்டு ஓப்பன் பக்கமுமே இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை இந்த மாதிரி கட் கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதுலேயும் சின்ன சின்ன கட் கொடுத்துக்க போகிறோம். எப்போவுமே நீங்கள் கழுத்து வளைவாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் பீஸ் வந்து திருப்ப வரும். இதே மாதிரி இங்கேயும் கட் கொடுத்து எடுத்துக்கங்க. தையலை கட் பண்ணிடாமல் பொறுமையாக கட் பண்ணுங்கள். பொறுமையாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை வந்து ரெண்டாக பண்ணி இதை வந்து நீங்கள் படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி விரித்து வச்சு படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த படிமான தையல் ஒரு நூலளவு தையல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு படிமான தையல் போட்டுக்கோங்க. திரும்ப அதர் பக்கட்டும் உள்ளதையும் எடுத்து படிமான தையல் போட்டுக்கோங்க.
நம்ம இப்படி ஒன்றோட ஒன்றா நம்ம அடிஷ்னலாக நம்ம பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம வந்து அந்த த்ரெட்டை கட் பண்ணி திரும்ப இதை ஆல்ட்ரேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப இதை இப்போ நம்ம மடிச்சு விட போகிறோம். இங்கே பாருங்கள், படிமான தையல் போட்டனால நம்ம இப்படி திருப்பி இதை மடிக்கும் போது நமக்கு ஈஸியாக அந்த மடிப்பு வரும். அந்த மடிப்பை வச்சு திரும்ப இது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்படி வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான், நெக்லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்படி படிமான தையல் போட்டுட்டு வரும்போது இப்படி அதை வெறுவாக வளைச்சி கொண்டு வந்து இப்படி நீங்கள் கையால் லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி மடித்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியான மெத்தடாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஃபுல் பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா மெயின் கிளாத்தில், அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணுன்னா இந்த மாதிரி தச்சுக்க போகிறோம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஊசி யூஸ் பண்ணுங்கள், குண்டூசி யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அதர் சைடு உள்ள பீஸையும் நம்ம இது மாதிரி படிமான தையல் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டு நம்ம ஃபுல்லாக பீஸ் எல்லாத்தையும் தச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி தையல் நம்ம போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டாச்சா? இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா அந்த மெயின் கிளாத்தில் இருக்க பீஸ் எல்லாத்தையும் அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ புரியலைன்னா கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கேளுங்க. இனி நிறையா வீடியோஸ் நான் போடுறேன். உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் கொடுத்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா நம்ம இதில் நீடில் மார்க் போட்டு மார்க் வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம இப்போ பிடிக்க போகிறோம். சரியா? இது வந்து 4 டாட் ப்ளவுஸு. நீங்கள் 3 டாட்டு தான் வேணும் அப்படின்னா ஓப்பன் பக்கம் மெயின் சென்ட்ரு ப்ளஸ் ஆம்கோல் பக்கம் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் விட்டுறலாம். 4 டாட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து செஸ்ட்டு சைஸ் பெருசுங்கிறனால 4 டாட் பண்ணால் கொஞ்சம் ஸ்டிஃபாக செஸ்ட்டுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி 4 டாட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 நாச் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த 2 நாச்சையும் சேமாக வச்சுட்டு அந்த நீடில் மார்க் போட்ட அளவுக்கு நாம் வந்து அதை வந்து தச்சுக்க போகிறோம். நான் லைனிங் வந்து கட்டிங் வீடியோவில் நான் அதை சொல்லியிருக்கேன். நீடில் மார்க் எங்கே போடணும், எங்கே நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத. உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து வச்சு 2 நாச்சு சேர்ந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த நீடில் மார்க் வரையும் நம்ம தையல் பண்ணிக்க போகிறோம். தையல் போட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சென்ட்ரு டாட் பிடிக்க போகிறோம். சென்ட்ரு டாட் வந்து ஆல்ரெடி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணனால நம்ம பட்டி சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரு ஜாயின் வந்து நம்ம பிடிச்சிக்க போகிறோம். கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி அந்த நீடில் மார்க்கோடு வச்சு சென்ட்ரு டாட்டை நீங்கள் எது வரையும் பிடிச்சிருக்கீங்களோ அது வரைங்க பாருங்கள். கொஞ்சம் கூட வச்சு இப்படி வச்சு நான் பிடிக்கிறேன். ஏன்னா நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம், பட்டி இன்னும் ஃபினிஷ் பண்ணல. அப்போ பட்டி ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே கரெக்டாக வந்துடும். இப்படி வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம இதையும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். எப்போதுமே எடுக்கும்போது லாக் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா லைஃப் கொடுக்கும். பாருங்கள், நான் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். டபுள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் டாட் நம்ம பிடிக்க போகிறோம். பாருங்கள், இப்படி வச்சு இதை வந்து ஆம்கோல் கிட்ட
இப்படி பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு கிடைக்கும். உங்களுக்கு ஆம்ஹோல் டாட்டும் அந்த சென்ட்ரு டாட்டும் கரெக்டாக அந்த மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் அந்த டாட் பிடிக்கணும். நீங்கள் அந்த சைடு அதர் சைடு தள்ளி போயிடுச்சுன்னா இந்த கார்னரும் அந்த கார்னரும் பார்த்த மாதிரி இருக்காது. இப்படி வச்சு நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு நூலளவு தையல் அளவுக்கு நீங்கள் ஆம்ஹோல் டாட்டு கொண்டுட்டு வந்துடுங்க. இந்த நீடில் மார்க் பண்ண வரையும் நீங்கள் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கும் போதே நமக்கு தெரியுது இந்த இதுவும் ஜாயிண்ட்டாக இருக்குது. இது ரெண்டும் இப்படி சேமாக வச்சுக்கணும். சேமாக வச்சுட்டு இப்படி பிடிக்கும்போது பாருங்கள், ரெண்டுமே ஜாயின் பண்ணுறது கரெக்டாக ரெண்டுமே நேருக்கு நேராக பார்த்த மாதிரி இருக்குது. 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணி இதில் கீழே கொண்டு வந்துடுங்க. 1/4 இன்ச்சில் ஜாயின் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சுனா இங்கிட்டு 1/4 இன்ச் அந்த சைடு 1/4 இன்ச்சுங்கும் போது 1/2 இன்ச் நமக்கு அதில் செட் ஆகி போயிடும். ஓகேப்பா. இப்போ நான் 4 டாட்டுங்கிறனால 4 டாட்டு 4வது டாட் பிடிக்க போகிறேன். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் இப்படி சேமாக வச்சு நான் பிடிக்கிறேன். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் மட்டும் நான் பிடிக்கிற மாதிரி நீங்கள் அந்த 4 டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதையும் நம்ம டபுள் ஸ்டிச் பண்ண போகிறோம். டபுள் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குது பார்த்தீங்களா? நான் சொல்கிற ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் டபுள் ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம பேக் சைடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அந்த பேக் சைடு உள்ள பீஸை இப்படி விரித்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நல்ல பக்கமும் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத் மேலே வர்ற மாதிரி வச்சு அந்த நம்மளோட விரலை அந்த சென்டரில் வச்சு விரலை எடுக்காமல் நீங்கள் அந்த லைனிங் பீஸை இப்படி வச்சு திரும்ப அந்த விரலை அழுத்தி பிடிச்சிட்டு திரும்ப இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஷோல்டர் ஜாயிண்ட் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போ இதை வச்சு 1/2 இன்ச் லெவலுக்கு தையல் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் பெருசாக கஷ்டமாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஈஸியாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இது இருக்குது. ஓகேவா? இப்போ இதை விரிச்சு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நமக்கு இன்விசிபிளாக ஷோல்டர் ஜாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தையல் தெரிகிற மாதிரி உள்பக்கமும் வெளிப்பக்கமும் இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு உள்ளதையும் நம்ம இது மாதிரி விரித்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதை ஃபினிஷ் பண்ண பீஸை நல்ல பக்கமும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி சென்டரில் பிடிச்சி அந்த லைனிங் கிளாத்தை அப்படி வச்சு திரும்ப இதுவும் ஒரு 1/2 இன்ச் லெவலில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ளவுஸை ஃப்ரண்ட் பீஸை நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்விசிபிள் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்துடும். பாருங்கள், நான் பண்ணதுக்கப்புறம் இப்போ விரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம படிமான தையல் பேக் பார்ட்டுக்கு நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி ஃப்ரண்ட் பார்ட்டில் எல்லா இதுவுமே முடிச்சாச்சு. நம்ம பேக் பார்ட்டில் தான் இனிமேல் நமக்கு வேலை. இப்போ பேக் பார்ட்டில் இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கிறோம். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நெக்கு கிட்ட வரும்போது மட்டும் நீடில் ஸ்டாப் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் தையல் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீடில் ஸ்டாப் பண்ணி ரொட்டேட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு தையல் பண்ணுங்கள். இந்த மாதிரி தையல் பண்ணிவிட்டு திரும்ப நீடில் ஸ்டாப் பண்ணுங்கள். திரும்ப ரொட்டேட் பண்ணுங்கள். நீடில் அந்த நீங்கள் கார்னர் கிட்ட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பும் போதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸும் நகண்டு போகாது. அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட்டில் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் கிட்டலாம் நம்ம சைடு ஜாயிண்ட்டு எல்லாமே கொடுத்துட்டு நம்ம அதை கட் கொடுத்து எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் கீழே இடுப்பு கிட்ட நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஒன்று
நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அடித்து திருப்பியிருக்கோம், உள்பக்கமாக அடித்து வெளிப்பக்கமாக திருப்பியிருக்கோம். இப்போ அதை வந்து நீங்கள் இப்படி படித்தையல் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடுப்பும் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறத விட லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் எப்படி இது பண்ணுறேன், நீங்கள் அந்த ப்ளவுஸை ரொட்டேட் பண்ணுற இடத்துலலாம் நீடில் வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட். ஓகேவா, பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆம்கோல் கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக லெங்க்த்தாக நம்ம வந்து நீடியில் ஸ்டாப் பண்ணி ரொட்டேட் பண்ணி திரும்ப அடிச்சுக்க போகிறோம். இப்போ அதை வந்து கட் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ இடுப்பு கிட்ட வந்து 1 இன்ச்சில் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் அது பட்டையாக ஃபினிஷிங்காக தெரியும். ஓகேவா, இப்போ நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 1.5 இன்ச் கொடுத்து நம்ம அடிப்போம் பார்த்தீங்களா, அதே மெத்தடு தான் இது. இப்போ 1 இன்ச் அளவுக்கு தையல் பண்ணிவிட்டு இப்போ அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து 2வது தையலும் போட்டுக்கிறோம். இந்த தையல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நமக்கு ப்ளவுஸ் பார்க்க ஒரு நீட் ஃபினிஷிங்காக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் செகண்ட் ஒரு தையல் போடுறோம். ஆல்ரெடி ஒரு படிமான தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த மிதி அளவு கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த ஸ்டிச்சிங் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த ஸ்டிச்சிங் இப்படி போட்டு ஃபுல் பக்கமும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கை வந்து இதே மாதிரி நம்ம உள்ளே அடித்து தான் நம்ம திருப்ப போகிறோம். வெளிப்பக்கமாக அந்த லைனிங் கிளாத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் தையல் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த பீஸையும் வச்சுக்கோங்க. குறைபாகம் நம்ம கட் பண்ணோம், நீங்கள் மாற்றி மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. குறைபாகம் நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியிருக்கோம், அங்கே ஒரு நாச் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், குறைபாகம் இங்கிட்ட இருக்குன்னா நம்ம இந்த பீஸ் ஜாயின் பண்ணும்போது குறைபாகம் இந்த பக்கமாக தான் இருக்கணும். இதை நம்ம அடித்து திருப்பும்போது ஆப்போசிட்டாக அது மாறிக்கிறோம். ஓகேவா, இப்போ அவ்வளோதான். இதுலேயும் ஒரு 1/2 இன்ச் தையல் வச்சு நீங்கள் இது ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் தையல் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போடாமல் திருப்பி கூட அடிக்கலாம், அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து கிளாத் வந்து சுருக்கம் விழுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் திருப்புனீங்க அப்படின்னா அது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம வந்து ப்ளவுஸில் பண்ணுற ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நமக்கும் நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மனசு திருப்தியும் இருக்கும். ஓகேவா, இப்போ படிமான தையல் போட்டாச்சு. இப்போ அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து இப்படி திருப்பி வச்சு திரும்ப ஒரு படிமான தையல் போட்டு அப்படியே ஃபுல்லாக ஜாயின் கொடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த படிமான தையல் போட்டதோட த்ரெட் கட் பண்ண வேணாம், அப்படியே வச்சு ரொட்டேட் பண்ணி தையல் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்தேன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து அந்த அளவுக்கு நீங்கள் லைனிங் கிளாத் அளவுக்கு நீங்கள் மெயின் பீஸை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் பத்தாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா விட சொன்னேன். சரியா, இப்போ அந்த படிமான தையல் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் தையல் நம்ம வந்து இடுப்புக்கு ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, தையல் பண்ணோம் பார்த்தீங்களா 1 இன்ச் தள்ளி, அந்த மாதிரி ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இதுவும் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தையலும் நம்ம போடுறோம். இந்த தையல் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் படிமான தையல் போட்டதோடு மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த சென்ட்ரு நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரு நாச்சும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் கிட்டையும் அந்த சென்ட்ரு நாச்சை வச்சு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு வந்து அந்த கையோட அளவும் ஃப்ரண்ட் பீஸோட அளவு கரெக்டாக பொருந்துதா, இல்லை எக்ஸ்ட்ரா எதுவும் பீஸ் வந்து அட்டாச் பண்ணணுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்ததுக்கு நமக்கு கரெக்டாக அந்த பீஸ் வந்து
ஜாயின் கரெக்டாக அந்த இடத்துல ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம 1/2 இன்ச் லெவலில் நம்ம தையல் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து குறைபாகம் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் முன்பக்கட்டு வைக்கணும். அதாவது நாச்சு போட்டிருப்போம், அந்த நாச்சை பார்த்து முன்பக்கட்டு நீங்கள் அந்த கையை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க. 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மெயின் கிளாத்து, அதாவது பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் இழுக்காதீங்க. கையை தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் அந்த பேக் பார்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்காதீங்க. அது வந்து துணி வந்து கூட குறைச்சி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் தையல் பண்ணிக்கணும். தையல் பண்ணிவிட்டு திரும்ப அதர் சைடும் அதே மாதிரி அளந்து பார்த்துட்டு அதையும் நம்ம 1/2 இன்ச் லெவலுக்கு தையல் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் தான் நம்ம வந்து தையலுக்காக விட்டுருந்தோம், சரியா? அதனால் இந்த 1/2 இன்ச் லெவலில் தையல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த லைனையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கை அட்டாச் பண்ணுறதையும் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டால் தான் நமக்கு சீக்கிரமாக துணி வந்து பிரியாமல் இருக்கும். பாருங்கள், இதுவும் கரெக்டாக ஃபினிஷிங்காக வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நான் டபுள் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போ கை ஜாயின் பார்த்திங்களா, நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். பட்டிக்கு எப்போதுமே நான் வந்து 2 கிளாத் கொடுக்க சொல்லியிருக்கேன். நமக்கு பட்டி கிளாத் வந்து தின்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ லைனிங் பீஸை மேல் பக்கம் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து மெயின் பீஸை வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுக்க சொன்னேன்ல, அது கொடுத்துக்கோங்க. எந்த பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணுறோனோ அதே பக்கமாக வச்சு நெக்ஸ்ட்டு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பீஸ் எல்லாம் எப்படி வச்சோன்னு பார்த்துக்கோங்க. மேலே லைனிங், கீழே நல்ல பக்கம் நல்ல பீஸ், அதுக்கு கீழே வந்து லைனிங் பீஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பீஸ். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம இதையும் நம்ம இது பண்ணிக்க போகிறோம். எந்த பக்கமாக வச்சோம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச் லெவலில் நீங்கள் தச்சுக்கோங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. தச்சு எடுத்துட்டு அதை ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்படி விரித்து வச்சு படிமான தையல் போடுங்க. படிமான தையல் போட்டு இதையும் விரித்து வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டுட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு திரும்ப பட்டியை வந்து இப்படி மடித்து படிமான தையல் போட்டதுலேயே திரும்ப ஒரு படிமான தையல் போடுங்க. இப்படி போட்டு நம்ம வந்து பீஸை வந்து ரொட்டேட் பண்ணி அதை வந்து தச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி பட்டி ஜாயின்க்கு வந்து இந்த கார்னரில் ஒரு கட் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அதை கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் கொடுத்தா தான் நமக்கு அன்இவனாக வராமல் ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த கார்னர்லேருந்து வச்சு மேலே உள்ள லெஃப்டில் உள்ள கார்னர்லேருந்து நீங்கள் தைச்சிட்டு வரலாம். இந்த கார்னர்லேயும் தைக்கணும். நான் மார்க் பண்ணி காட்டுறேன், உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு மேல் பக்கமாக உள்ள கிளாத்தை மட்டும் லைட்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அந்த கார்னர் கிட்ட வச்சு ப்ளவுஸை லைட்டாக ரொட்டேட் பண்ணி 1/2 இன்ச் லெவலுக்கு தையல் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இதை நம்ம தைச்சிட்டோம். இதையும் டபுள் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பக்கம் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2 பட்டியுமே அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ வீக் கட்டுறது, அதாவது கொக்கி மாட்டுவோம் பார்த்திங்களா, அந்த லைனு இதில் வந்து நம்ம வந்து மெயின் பீஸ், அதாவது சாரியில் உள்ள கிளாத்தில் வந்து பீஸ் எடுத்துகிட்டு சைடில் ஒரு தையல் போட்டுட்டு நமக்கு ரைட் சைடு ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா, ரைட் சைடு முன்பாகம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து இப்படி 1/4 இன்ச் லெவலில் நம்ம தச்சுக்க போகிறோம். இது வந்து சென்டர் டாட் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும், மேல் பக்கமாக இல்லாமல் கீழ்ப்பக்கமாக இருக்கணும். பட்டி பீஸ் வந்து மேல் பக்கமாக இருக்கணும். இது ரெண்டும் ஆப்போசிட்டாக பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ இதை விரித்து வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு படிமான தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து
நம்ம வந்து லைட்டாக கட் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு மட்டும் மடிச்சடிக்கிற மாதிரி வச்சு இதை அப்படியே ஒரு மடிப்பு மடித்து நம்ம இதை வந்து சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் கார்னரில் போடாதீங்க, கார்னரில் நம்ம வீக் கட்டுறதுக்காக தைக்க போகிறோம், அதனால் அந்த கார்னரில் போடாதீங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள பீஸை வந்து உள்பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக அந்த கிளாத் மெயின் கிளாத் வச்சோன்னா இதை உள்பக்கமாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி தைக்க போகிறீங்க. அதுக்கு வந்து சாரியில் உள்ள பீஸில் நம்ம கொடுத்தோம், இது உள்பக்கமாக போகிறதுனால லைனிங் கிளாத்தையும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. படிமான தையல் போட்டு இதை இப்படி மடித்து விட்டு லைட்டாக மடித்து அடிச்சுக்க போகிறோம். அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் ரெண்டும் சேமாக இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வீ கட்டுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே ஒரு இது, சென்டரில் ஒரு இது, பட்டி ஜாயின் கிட்ட ஒன்று, அதுக்கு சென்டரில் ஒன்று, அடிப்பக்கமாக ஒன்று, மொத்தம் 5 ஹூக் கட்ட போகிறோம். நான் கோடு போட்டு காமிச்சிருக்கிறதுலையே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எடுத்ததும் லாக் ஸ்டிச் பண்ணுங்கள். லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதையும் லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இது ஒரு க்ளோசிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வீக் கட்டுறது எப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வச்சு ரொட்டேட் பண்ணி நீடில் ஸ்டாப் பண்ணி ரொட்டேட் பண்ணி திரும்ப இந்த மாதிரி பண்ணி ஃபுல்லாக இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளவுஸை வீடியோ எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர் நீட்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக தான் இந்த எஃபோர்ட் போடுறேன். கண்டிப்பாக டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி வீ கட்டிட்டு எல்லாத்துக்குமே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வீ கட்டும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஈஸியாக வரும். ஓகே, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு தையலும் நம்ம சொல்லி நம்ம தைச்சதுனால அது எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வீ கட்டுறது நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்தனால அங்கேருந்து ப்ளவுஸை வச்சு அளந்து பார்க்கக்கூடாது. அதுக்கு இந்த பக்கமாக வச்சு நம்ம 2 பீஸையும் சேர்த்து வச்சு நம்மளோட அளவு ப்ளவுஸை வச்சு தையல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து மேலேயும் கீழேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஓப்பன் பக்கம். அதே மாதிரி இடுப்பையும் 2ஆக மடித்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில் நம்ம இடுப்புக்கிட்ட ஒரு டாட் பிடிக்கணும் பார்த்தீங்களா, 1 இன்ச், அதுக்காக தான் நம்ம விட்டோம். அந்த டாட்டை மறந்துடாமல் பிடிச்சிருங்க. இந்த மாதிரி வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வருது. இந்த இடத்துக்கிட்டையும் மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்க கோடும் நம்ம இடுப்பு வச்சுருக்க கோடும் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ண வேணாம். நம்ம இடுப்போட சுற்றளவை திரும்ப ஒரு தடவை அளந்து பார்த்துட்டு கையோடு சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங்கும் அந்த பீஸில் உள்ள மார்க்கிங்கும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ப்ளவுஸை விரித்து வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கலாம் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து இந்த மாதிரி நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அளந்து பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த பீஸும் இந்த பீஸும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இதில் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கையோட அகலம் வந்து எவ்வளோன்னு பார்த்து அதை மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி ஆம்கோல் நாச்சு ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நாச்சுக்கிட்டையும் நீங்கள் லைட்டாக மார்க் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கேலால் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டிங்கன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஸ்கேலால் கோடு போட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக லைனை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது ரெண்டுமே மேல் பக்கமாக இருக்கணும். ஆப்போசிட் பக்கமும் கிளாத் மேல் பக்கமாக இருக்கான்னு பார்த்து
நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த நாச் கிட்ட தையல் கரெக்டாக வரணும். இப்போ அதே மாதிரி இடுப்பு கிட்டையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயின் கிட்டையும் அங்கேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதர் பக்கமும் நீங்கள் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், 3 தையல் நான் விட்டுருக்கேன். இப்போ வந்து தையல் வந்து நீட் ஃபினிஷிங்காக வந்துடுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி 3 தையல் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை நீங்கள் அயர்ன் பண்ணி நீங்கள் கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணிடலாம். ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இவங்க 4 டாட் ப்ளஸ் வந்து பிரின்சஸ் கட் ஜாயின் கேட்டாங்க. நமக்கு அது இப்போ தேவையில்லை அப்படிங்கிறனால அதை நான் வீடியோ பண்ணலை. நீங்கள் அந்த 3 டாட்லேயே வச்சு இது பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு ப்ளவுஸ் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.